புதுச்சேரியைச் சேர்ந்த ஜெயராஜ் என்பவர் இணையவழி காவல் நிலையத்திற்கு வந்து ஆல்கோ ட்ரேடிங் என்ற நிறுவனத்தை இணையவழி மூலமாக பார்த்து பங்கு சந்தையில் தானியங்கி முறையில் பங்குகளை வாங்கி விற்கின்ற செயலி சாப்ட்வேர் எங்களிடம் உள்ளது. நீங்கள் 40,000 ரூபாய் பணத்தை செலுத்தினால் இணையவழி மூலமாகவோ அந்த செயலியை உங்களுக்கு அனுப்பி வைப்போம். மேலும் அது எவ்வாறு செயல்படுகிறது என்ற செயல் விளக்கமும் கொடுக்கப்படும். அதை உங்கள் செல்போனில் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று வந்த விளம்பரத்தை நம்பி மேற்படி ஆல்கோ ட்ரேடிங் நிறுவனத்தை தொடர்பு கண்டவர் முதலில் 10,000 ரூபாய், பிறகு 20,000 ரூபாய், கடைசி கட்டமாக 10,000 ரூபாயையும் மொத்தமாக 40,000 ரூபாயை செலுத்திய பிறகு அந்த நிறுவனத்திலிருந்து எந்த செயல்முறை விளக்கமோ மென்பொருளோ அவர்களிடமிருந்து வரவில்லை. மீண்டும் அவர்களை தொடர்பு கொள்ள முயற்சித்த போது முடியவில்லை. எனவே ஆல்கோ ட்ரேடிங் நிறுவனத்தின் மீது தக்க நடவடிக்கை எடுத்து என்னுடைய பணம் திருப்பி பெற நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்ற புகார் சம்பந்தமாக இணையவழி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திரு நாரா சைத்தன்யா IPS அவர்களின் உத்தரவின் பேரிலும் காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் திரு பாஸ்கர் அவர்களின் வழிகாட்டுதலின் பேரிலும் காவல் ஆய்வாளர் கீர்த்தி வழக்கு பதிவு செய்து குற்ற எண் 23/2025 தலைமை காவலர் அருண் உதவியுடன் விசாரணை மேற்கொண்டார். மேற்கண்ட வழக்கில் விசாரணை மேற்கொண்டதில் ஆல்கோ ட்ரேடிங் என்ற நிறுவனம் சென்னை வேளச்சேரி மற்றும் நந்தனம் பகுதியில் இயங்குவது கண்டுபிடிக்கப்பட்டது. பல்வேறு இணையவழி தரவுகளின் மூலம் மேற்படி நிறுவனத்தை கண்காணித்த போது இந்தியா முழுவதிலுமிருந்து 1000க்கும் மேற்பட்ட புகார்கள் மேற்படி நிறுவனத்தின் மீது பதிவாகி இருப்பது தெரிய வரவே தேசிய இணையவழி குற்றப்பிரிவு முனையம் விசாரணை மேற்கொண்டதில் அவர்களுடைய மென்பொருள் 40,000 ரூபாய் என்று பல்வேறு நபர்களை வைத்து அல்லது அவர்களுடைய வெப்சைட்டை யார் யாரெல்லாம் பார்க்கிறார்களோ அவர்களை தொடர்பு கொண்டு மேற்படி நிறுவனத்தின் மென்பொருளை பற்றி விலக்கி மென்பொருளை தருகிறோம் என்று நம்ப வைத்து இந்த மென்பொருள் பயன்படுத்தினால் நாள் ஒன்றுக்கு 1,00,000 ரூபாய் முதல் 3,000 முதல் 6,000 வரை சம்பாதிக்கலாம் என்று சொல்லி பணத்தை செலுத்திய பிறகு மென்பொருளை அனுப்பாமல் 30,000 முதல் 50,000 வரை ஒவ்வொரு நபர்களிடம் வசூலித்திருப்பது தெரியவந்தது. இதில் 5க்கும் மேற்பட்ட வங்கி கணக்குகள் முடக்கி மேற்படி உரிமையாளரின் இருப்பிடம் தெரிய வரவே காவல் ஆய்வாளர்கள் தியாகராஜன் கீர்த்தி, தலைமை காவலர் அருண், ரோஸ்லின், மேரி, இருசவேல், வினோத், கமலி, மேரி, கிறிஸ்டினா ஆகியோரடங்கிய தனிப்படை அமைத்து நேற்று காலை சென்னை வேளச்சேரி பகுதியில் இயங்கி வந்த ஆல்கோ ட்ரேடிங் நிறுவனம் கண்டுபிடிக்கப்பட்டது. அதன் உரிமையாளர் அஸ்வின் குமார், வயது 32 என்பவர் கைது செய்யப்பட்டு மேற்படி நிறுவனத்தில் சோதனை மேற்கொண்ட போது மோசடிக்கு உபயோகப்படுத்திய 14 லேப்டாப்கள், 6 செல்போன்கள், 1 சொகுசு கார், 7,30,000 ரூபாய் பணம் மற்றும் இணைய வழியில் உபயோகப்படுத்தக்கூடிய பல்வேறு உபகரணங்களை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மேற்படி இந்த மோசடிக்காரர் அவருடைய வங்கி கணக்கு மற்றும் மனைவி வங்கி கணக்கு, நண்பர்களின் வங்கி கணக்கை மோசடி செய்த பணத்தை பெற உபயோகப்படுத்தியது தெரியவந்துள்ளது. மேற்படி வங்கி கணக்குகள் அனைத்தும் முடக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் மட்டும் இந்த நிறுவனத்தின் மீது 7 புகார்கள் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வழக்கில் மேற்படி நிறுவனத்தில் பணிபுரிந்த நபர்கள் வங்கி கணக்கை கொடுத்து உதவிய நபர்களையும் கைது செய்ய முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் தனிப்படையினருக்கு உத்தரவிட்டுள்ளனர். இது சம்பந்தமாக பொதுமக்களுக்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திரு நாரா சைத்தன்யா, கண்காணிப்பாளர் டாக்டர் திரு பாஸ்கரன் ஆகியோர் தெரிவிப்பது என்னவென்றால், நாளுக்கு நாள் புதிய முறையில் இணையவழி மோசடிகள் பெருகிக் கொண்டே இருக்கின்றது. இணைய வழியை நம்பி வருகின்ற வேலை வாய்ப்பு, முதலீடு, டிஜிட்டல் அரெஸ்ட், வீட்டிலிருந்தே வேலை, பங்கு சந்தையில் முதலீடு, குறைந்த விலையில் பொருட்கள் தருகிறோம் போன்ற எதையும் நம்பி பணத்தை முதலீடு செய்ய வேண்டாம். பொதுமக்களுக்கு மேலே சொன்ன எந்த ஒரு சந்தேகம் இருந்தால் உடனடியாக 1930 என்ற இலவச தொலைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பணம் செலுத்துவதற்கு முன்பு தங்கள் சந்தேகத்தை போக்கிக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் நாள் ஒன்றுக்கு 40 முதல் 60 அழைப்புகள் தற்போது 1930 என்ற இலவச எண்ணிற்கு வருவதாகவும் பொதுமக்கள் மேற்படி எண்ணை பயன்படுத்தி பண இழப்பிலிருந்து தங்களை காத்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறது என்று கூறினார்.